வணக்கம். வெல்கம் அவர் சௌமியா லைஃப் ஸ்டைல். ஸோ இந்த பேரை மாற்ற சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களோட சேனலோட நேமை சேஞ்ச் பண்ணுங்கள், இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் சேனலோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். எத்தனை பேர் அதை நோட்டீஸ் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. சௌமியா விக்னேஷ் லைஃப் ஸ்டைலை தான் இனிமேல் வர விலாகில் நீங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னோடய எல்லா ஆக்டிவிட்டீஸ், என்னோடய ஃபுட் ஸ்டைல், என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி, ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வந்துடும். தேங்க்யூ ஸோ மச். அவங்க எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே, அதுவும் நல்ல ஐடியா தான் சொல்லிவிட்டு நானுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் காலையில் எப்பயும் போல் சீக்கிரமாக எழுந்து எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் விரதம், ஃபாஸ்டிங் அந்த அந்த டைம் அப்படின்றதுனால காலையில் எல்லா வேலையுமே சீக்கிரமாக ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சஷ்டி விரதம் இருக்க போகிறேன். ஸோ அதனால் காலையில் 6 o'clockலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்றதுனால அதுக்கு முன்னாடி எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன். காலையில் எழுந்து கோலம் போடுறது அண்ட் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே. ஸோ வாக்கிங், எக்ஸசைஸ், தண்ணி குடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி நான் ஃபாஸ்டிங்கில் தண்ணி மட்டும் எடுத்துப்பேன். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஃபாஸ்டிங்கை கம்ப்ளீட் பண்ணும்போது ஏதாவது சாப்பாடு எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து அந்த டைமில் எடுக்காது. நான் இப்போ ரீசெண்டாக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு ப்ராப்பராக எதுவும் தெரியல. சப்போஸ் எதாவது மிஸ்டேக் இருந்தால் சாரி. சப்போஸ் யாராச்சும் ஏதாவது தெரிஞ்சிருந்தால் கூட நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் காலையில் எழுந்து வீடெல்லாம் தொடச்சிட்டு அண்ட் மாப்பெல்லாம் போட்டுட்டு அண்ட் பூ போட்டு வைக்கிறது, சாமிக்கு படைக்கிறது எல்லாமே ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். சாமி பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தீங்க, அது எல்லாமே ஷேர் பண்ணுறேன். நான் வந்து இதெல்லாம் வாங்கினது எங்கே அப்படின்ட்டு நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை நான் வந்து ஷார்ட்ஸ்லேயும் சொல்லியிருக்கேன், இதுலேயும் சொல்லிடுறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் இருக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூலாம் போட்டுவிட்டேன். அண்ட் சாமிக்கு வந்து முருகருக்கு வந்து செவ்வலரி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் வீட்டு பக்கத்தில் இருக்க செடியிலேருந்து அலரி பூ பறித்து கட்டி வச்சுருக்கேன். அண்ட் நிறைய பேர் கேட்டது பார்த்திங்கன்னா இந்த ஓம் விளக்கு, அதுக்கப்புறம் வேல், இது ரெண்டுமே நான் வந்து எங்கள் பாண்டிச்சேரியில் தான் நான் இருக்கேன். அதனால் அங்கே இருக்க டிகே குமரன் ஸ்டோர், அந்த சின்ன சந்து போகும் நேரு ஸ்ட்ரீட்டுக்கு அப்படியே வந்து ரைட் சைட், நேரு ஸ்ட்ரீட்டில் நின்று பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் கட்டிங்குள்ளார ஒரு சின்ன சந்துக்குள்ளே போனோம் அப்படின்னா டிகே குமரன் ஸ்டோர். அங்கே கேட்டால் எல்லாருக்குமே தெரியும். அங்கே நிறைய குமரன் ஸ்டோர் இருக்குது. ஆனால் டிகே குமரன் ஸ்டோர் அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த விளக்கு சாமி பொருள் மட்டும் தனியாக விற்பாங்க. நான் அங்கே தான் வாங்கியிருந்தேன். இந்த விளக்கு பார்த்திங்கன்னா 450 rupeesக்கு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வேல் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வெளியே இருக்க மணி கூட நான் அங்கே தான் வாங்கினேன். இதெல்லாமே அங்கே தான் வாங்கினேன். ஒரு பொருளாக தான் வாங்க ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாமே ஒரே டைம் வாங்கலை. ஃபஸ்ட்டு இந்த விளக்கு வாங்கினேன், அதுக்கப்புறம் ஓம் வாங்கினேன், அந்த மாதிரி தான் சின்னதாக வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த விளக்கு வெளியே வந்து துளசி மாடத்துக்கிட்ட ஏற்றுறதுக்காக இந்த விளக்கு வாங்கியிருந்தேன். இந்த ஸ்டாண்டை பற்றி நிறைய பேர் கேட்டே இருப்பாங்க. இந்த பூ போட்ட இந்த முக்காலி கட்டை, இது வந்து நான் திருவிழா அப்போ நான் ஷேர் பண்ணியிருப்பேன். எங்கள் ஊர் மாசி மகத்தப்போ ஒரு அண்ணன் வித்துட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. 80 rupees என்னவோ. ஸோ சின்னதாக இருந்தாலும் செம்ம அழகாக இருக்கும். அதனால் அது வாங்கினேன். ஸோ இது வந்து லிங்க் நிறைய பேர் கேட்குறீங்க. நான் வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பில் தான் வாங்கினேன். ஸோ சப்போஸ் நான் திரும்ப அவர் எங்கேயாச்சும் பார்த்தேன்னா கண்டிப்பாக அவரோட நம்பர் வாங்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இன்ஸ்டாலையும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலை வந்து இந்த ஸ்டாண்டில் தான் ஃபர்ஸ்ட் வச்சுருந்தேன். அந்த மாதிரி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீடியோ பார்க்குறவங்களும் சரி, அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டரும் சொன்னாங்க, இந்த மாதிரி வெறும் இதில் வைக்கக்கூடாதுமா, ஒரு தட்டு வச்சு அதில் விபூதி வைங்க, அப்படி இல்லைனா பச்சரிசி வச்சு வைங்க, ஏதாவது ஒன்று வந்து அது தாங்குற மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு தட்டு பார்க்க போயிருந்தேன். அப்போ நான் போத்தீஸ் போனப்போ இந்த முக்காலி கட்டை மாதிரி ஒரு தட்டு இருந்துச்சு. இந்த இதுலேயும் 3 கால் இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. சரின்ட்டு நான் இதில் வைக்கலான்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் இதை வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா விபூதி வச்சு நான் வேலை வந்து வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா இந்த நெய் தீபம், நெய் விளக்கு ஏற்றி காட்டுறதுக்காக இது ஒன்று வாங்கியிருந்தேன். இதை வந்து இந்த முக்காலி கட்டை வச்சு கீழே இந்த தட்டு வச்சு கீழே வைக்கவும் வேல் ரொம்ப சின்னதாகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த விளக்கு ரொம்ப பெருசாகிடுச்சு. அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா முக்காலி கீழே ஒரு முக்காலி வச்சு அதுக்கு மேலே இந்த தட்டு வச்சு அதுக்கு மேலே இந்த வேலை வச்சுருக்கேன். அப்போ இது வந்து ஹைட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால. அண்ட் இதுவுமே டிகே குமரனில் தான் வாங்கினேன். ஸோ இது வந்து இதில் வந்து மயில் போட்ட மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அது ரொம்ப பெருசு, எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹைட்டாக இருந்தது. சரி அது வேண்டான்னு சொல்லிவிட்டு இது அன்னம் போட்டது சொன்னாங்க. இதில் வந்து அன்னம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு இதுவுமே நான் அந்த ஷாப்பில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நான் வந்து என்னோடய கிச்சன்லே தான் வந்து சாமியும் வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து சாமி இருக்கும், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்னோடய அடுப்பு இருக்கும். நான் ரெண்டலுக்கு இருக்கிறதுனால எனக்கு
தனியாக வந்து சாமி ரூமு ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் இங்கே வந்து அடுப்பு வச்சுக்கிட்டோம். ஸ்டார்டிங்கில் வந்து நான் இங்கே தான் சாமி வச்சுருந்தேன். ஸோ சின்னதாக இந்த படம் மட்டும் வச்சு ஒரே ஒரு விளக்கு வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இந்த ஸ்டாண்ட் அடித்தேன் மல்லிகை சாமான்லாம் வைக்கிறதுக்காக. அதுக்கு மேலேயே நான் சாமியும் வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே ஒரு ஸ்க்ரீன் அடிச்சிடலாம். ஸ்க்ரீன் அடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். பீரியட்ஸ் டைமில் நான்வெஜ்லாம் குக் பண்ணுறப்ப ஸோ க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த வேலை தான் இருக்குது. நான் வந்து இங்கே தான் ஒரே ஒரு ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இங்கே ஒரு ஸ்க்ரீன் வச்சுருக்கேன். இதில் வந்து சாமிக்கு தேவையான திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். அண்டு அப்படியே இங்கே தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே இதுக்குள்ளாரே தான் வந்து வச்சுருக்கேன். இப்போதைக்கு இங்கே ஒரு ஸ்க்ரீன் மட்டும் அடிக்கணும். ஸோ அவ்வளோதான். விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மிளகு எடுத்துக்கணும்னு ஒரு சிஸ்டர் எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து காலையில் 6 மணிக்கு ஒரு மிளகும் கொஞ்சமாக தண்ணி குடித்து நம்மளோட டே வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நான் வந்து காலையில் ஃபர்ஸ்ட்டு இது மட்டும் எடுத்துக்கிறேன். இதை மென்று முழுங்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி குடிச்சிருவேன். ஸோ இப்படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் மதியம் ஒரு 2 மிளகு அந்த ஃபாஸ்டிங்கை கம்ப்ளீட் பண்ணும்போது 3 மிளகு அப்படின்ட்டு நம்ம வந்து அந்த டைமில் இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து எனக்கு வந்து ப்ராப்பராக அப்படியே அக்யூரேட்டாக எனக்கு தெரியல. அவங்கக்கிட்ட கேட்டு ஒரு விஷயத்தையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி பாப்பாவுக்கு வந்து இப்போ எப்படி ரீஓப்பன் அப்படின்ட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. பாப்பாவோட ஸ்கூல் வந்து CBSE தான். அதனால நான் என்ன அதனால இப்போ வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த மாதம் தான் ஒரு மாதம் லீவ் விடுறாங்க. மே 1 மந்த் ஃபுல்லாக லீவு. அதுக்கப்புறம் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. நான் மதியம் 2 மிளகு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங்லேயே இருந்துக்கிட்டேன். தண்ணி மட்டும் அப்படியே குடிச்சிட்டே இருந்தேன். அண்ட் கடைசியாக நம்ம ஃபாஸ்டிங் கம்ப்ளீட் பண்ணும்போது கண்டிப்பாக பசி எடுக்கும். அப்போ என்ன சாப்பிட்றதுன்னு யோசிக்கும் போது நான் வந்து மில்லட் எடுத்திருக்கேன். எந்த மில்லட் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 1 கப் அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதை ஊற வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ நல்லா கொதித்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா வேக விட்டிங்க அப்படின்னா சூப்பராக பூ போல் வெந்து இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், வெஜிடபிள் பிரியாணிக்கெலாம் சூப்பராக இருக்கும். நான் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுடுவேன். அந்த மில்லட் எல்லாமே நல்லா பெருசாக ஆகி பூ போல் ஆகும். அது எப்படி சொல்கிறது, நல்லா வந்து அந்த மில்லட் ரவுண்டாக இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெடித்து போன மாதிரி இருக்கும். அதை நம்ம அப்படியே எடுத்து கையில் எடுத்து மசிச்சு பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம சாதம் எப்படி இது பண்ணுவோம் அதே மாதிரி தான். ஆனால் இது வடிக்க முடியாது. அதனால் நான் பெரிய ஓட்டை உள்ள ஜல்லடையில் அப்படியே ஊற்றி வச்சுடுவேன். ஸோ வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் அது அழகாக அப்படியே எல்லாமே வடிஞ்சிடும். இன்றைக்கி தயிர் சாதம் தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தயிர் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாமிக்கு வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறமா நானும் அதையே வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். ஏன்னா போன தடவை ஃபாஸ்டிங் இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் காரமாக சாப்பிட்டதுனால த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சு. காரமாக மசாலாஸ் அந்த மாதிரி எதுவும் சாப்பிடக்கூடாது. ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஃபாஸ்டிங் தண்ணி மட்டும் குடிச்சிருக்கும் போது ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணும்போது கொஞ்சம் மைல்டான ஃபுட்டாக எடுத்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. 6 மணிக்கா பூவெல்லாம் மாற்றிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபாஸ்டிங்கை கம்ப்ளீட் பண்ணும்போது 3 மிளகு வச்சுருப்பேன்ல அதை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா அந்த தயிர் சாதத்தை சாப்பிட்ருவேன். இதுதான் வந்து அன்னைக்கு த்ரூ அவுட் ஃபுல் டே எனக்கு இது மட்டும்தான். இது சாப்பிட்டோம் அப்படின்னா ஃபில்லிங்காக தான் இருக்கும், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு 2-3 தடவை உங்களுக்கு ட்ரை பண்ணும்போது தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி பேக் டு நார்மல் ஆகிடுவீங்க. அண்ட் தயிர் சாதமும் அது கூட ஊறுகாவும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். இதை சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னா இன்றைக்கி டே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இன்றைக்கி சூப்பராக முடிச்சிட்டேன். இது அதுக்கு அடுத்த நாள் காலையில் வாக்கிங் போகணும். ஸோ இப்போலாம் வந்து சன் சீக்கிரமாக வந்துடும். முன்னாடிலாம் ரொம்ப லேட் ஆகும், இப்போலாம் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். அதனால சரி ஓகேன்ட்டு பீச்சுக்கு போயிட்டு சன்ரைஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அண்ட் காலையில் எழுந்துறதுல எவ்வளோ விஷயம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்குன்னு சில டைம்ஸ் கிடைக்கும். அந்த டைமில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லோரும் தூங்கும்போது நமக்குன்னு சில டைம் நமக்காக பிடிச்ச விஷயங்களை பண்ணுறது, புக்கு படிக்கிறது, அண்ட் ஃபோன் பார்க்கறத தவிர மற்ற எது வேணால் நம்ம பண்ணலாம். உட்காந்து பொறுமையாக தண்ணி குடிக்கிறது, கொஞ்சமாக மெடிடேஷன் பண்ணுறது, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் நம்ம சொல்கிற ஒரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, டைமே இருக்கிறது இல்லை, மற்ற எல்லா வேலையும் செய்கிறதுக்கே எனக்கு டைம் போதுமானதாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் உங்களுக்கு
உங்களுக்காக சம்டைம்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இது செல்ஃபிஷும் கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, குழந்தையே பிறந்துருச்சு, இதுக்கப்புறம் நீ குழந்தைய தான் பார்க்கணும், அவங்களுக்காக தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், வீட்டை பார்க்கறது அது. ஸோ என்ன நான் எப்போ பார்த்துக்கிறது அப்படின்னு ஒரு கொஷினை நீங்கள் கேளுங்க. உங்களை பார்த்து நீங்கள் கேளுங்க, உனக்காக நீ என்ன பண்ணிக்கிறேன்றதை கேளுங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது ரொம்பவே நல்லது. சீரியஸாக சொல்லணும்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், நம்ம ஹாப்பியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே நம்ம ஹாப்பியாக பார்த்துக்கவே முடியும். நம்ம டல்லாகி உடஞ்சி போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ வேறு எதுவுமே நம்மளால் பண்ணவே முடியாது. அதுக்காகவாச்சும் கொஞ்சம் டைம் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக சம்டைம்ஸ், ஸோ உங்களுக்காக சம் ஃபுட்ஸ், ஸோ உங்களுக்குன்னு சில விஷயத்த யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். இது வந்து எல்லோரும் சொல்லுவாங்க, செல்ஃபிஷாக யோசிக்கிற, நீ உன்னை பற்றி மட்டும் யோசிக்கிற. ஸோ அதெல்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தான் செஞ்சுக்கணும். அண்ட் அப்படியே வரும்போதே என்ன பண்ணுவோன்னா, கொஞ்சமாக வந்து செம்பருத்தி பூ பறிச்சிட்டு வந்திருந்தேன். இந்த பூவை பார்த்ததும் நமக்கு 2 விஷயம் தான் ஞாபகம் வரும். ஒன்று ஹேர் பேக் போடலாமா, இல்லை இன்னொன்று டீ போடலாமா அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து டீ தான் போட போகிறேன். தன்யா அவங்க அப்பா வந்து பழனிக்கெலாம் போயிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எனக்காக என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டால், இந்த கீ செயின் எடுத்து கொடுத்து நம்ம வாயை ஆஃப் பண்ணிட்டாங்க. தன்யாவுக்கு மட்டும் நிறையா பொருள் விளாட்றதுக்கு அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. உனக்கு இதுவே பிடிக்கும்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது காலையில் சூப்பராக இருந்தது. ஸோ ஒரு விஷயம் நம்மளை தேடி வரும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அது எதுவாக இருந்தாலும் சரி. அண்ட் அப்படியே வந்து நம்ம வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற வேண்டியதான். ஏன்னா தண்ணியாக வந்து ஸ்கூலுக்கு போகணும், அந்த வேலைலாம் இருந்தது. அண்ட் தண்ணி கொதிக்க வச்சு இந்த செம்பருத்தி பூவை போட்டு அப்படியே கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அந்த பூ ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகிடும். தண்ணி நல்லா டார்க் பிளாக் கலரில் மாறும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். ஸோ அப்படியே நம்ம ரொட்டீனுக்குள்ளே போயிடலாம். பாப்பா ஆல்ரெடி தூங்கிட்டு தான் இருந்தா. ஸோ அதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன்னா, எல்லா வாசலெல்லாம் கழுவி தொடச்சி விட்டுட்டு அண்ட் செடிக்கு எல்லாத்துக்குமே தண்ணி தெளித்து விட்டுட்டேன். அண்ட் பூ எனக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் செடியில் பூ இருந்தது பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பறித்து தலையிலலாம் வைக்க மாட்டேன். ஆனால் பாப்பா வந்து எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு பூ வைக்கணும். அது அவளுக்கு ஒன்று, அவங்க மிஸ்ஸுக்கு ஒன்று அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போவாள். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே. நான் வந்து இப்பயும் சிபிஎஸ்சி கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் போட்டிருக்கேன். அவளை வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் டே இட்டுட்டு போகணும். அதனால் காலையில் அந்த வேலையெல்லாமல் முடிச்சுட்டு அண்ட் என்னோடய ரொட்டீனாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கோலம் போடுறது. அண்ட் கோலம் போடுறது எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எத்தனை மணிக்கு என்னை எழுப்பி நீங்கள் கோலம் போட சொன்னாலும் எனக்கு பிடிக்கும். அதுதான் நமக்கு பிடிச்ச விஷயம்னு சொல்லுவோம்ல. நீ தூக்கத்தில் எழுந்து கேட்டால் கூட நம்ம சொல்லுவோம்னுவோம்ல, அதுதான். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கோலம் ரொம்ப அழகாக விட்டுருக்கேன்னா அன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு அர்த்தம். கோலம் ஒரு மாதிரி அலங்கோலமாக இருக்குது அப்படின்னா என்னோடய மைண்ட் செட் சரியில்லைன்னு அர்த்தம். அதை வச்சு நான் வந்து எனக்கு நானே அனலைஸ் பண்ணிப்பேன். இன்றைக்கி என்ன கோலமே ஒழுங்காக வரலை அப்படின்னா நம்ம மூடே சரியில்லை அப்படின்றத புரிஞ்சுப்பேன். இன்றைக்கி கோலம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னா தெரியும். ஸோ ஹாப்பியாக இருந்தது அன்றைக்கி காலையில். அண்ட் தண்ணி எப்பயும் போல் இந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணுவேன். எப்பவுமே லெமன் கிராஸ் போட்டு வைப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வீட்டில் இருக்க ஸ்பைசஸ், கொஞ்சமாக வந்து பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் கொஞ்சமாக வெந்தயமும் போட்டு வச்சுருக்கேன். இது அப்படியே சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட்டே ஒரு மாதிரி இருக்கும். சப்போஸ் ப்ளைனாக தண்ணி குடிக்க பிடிக்கல அப்படின்றவங்க இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தண்ணி குடிச்சு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாப்பாவை வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிவிட்டேன். அப்படியே அவங்க என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, பூ பறிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி எந்த பூ வச்சுட்டு போகலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆரஞ்சு கலரில் ஒரு பூவும், அண்ட் புது ஸ்கூல் அப்படின்றதுனால கொஞ்சம் அவளை வந்து கொஞ்சம் பார்த்து தான் இட்டுட்டு போகணும். அவள் அழ ஆரம்பிப்பான்னு எனக்கு தெரியும். 2 வருஷம் இந்த ஸ்கூலில் இருந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் அவங்க சூப்பராகவும் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படியே பழகிட்டு இங்கே ஸ்கூல் மாற்றும் போது எனக்கே கஷ்டமாக இருந்தது. ஸோ 5th வரைக்கும் அங்கே பாய்ஸ் மட்டும்தான், கேர்ள்ஸுக்குன்னு தனியாக இங்கே ஸ்கூல் இருக்குது. இப்போ தன்யா வந்து நான் படித்த ஸ்கூலில் தான் சேர்த்துருக்கேன். ஸோ அங்கேயும் ஒரு மிஸ் இருக்காங்க. அவங்க வந்து நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க, நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரஸ்ட் பண்ணி தான் சரி ஓகேன்ட்டு நான் வந்து ஸ்கூலை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ காலையில் அவங்க ப்ராப்பராக கிளம்பிட்டாங்க. அண்ட் அவள் வச்ச செடி பார்த்திங்கன்னா இந்த பட்டன் ரோஸ் தான். அதில் அவ்வளோ பூ பூத்துருக்குன்னும் போது அவளுக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. காலையிலேருந்து அந்த பூவை எல்லாரையும் கூட்டு காட்டிகிட்டு இருந்தா. ஸோ அவங்க அப்பாவை கூப்பிட்டு, அவங்க ஆயாவை கூப்பிட்டு, இங்கே பாருங்கள் நான் வச்ச செடியில் நிறைய பூ பூத்துருக்கு அப்படின்ட்டு செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ அப்படியே நான் அவளை போய் ஸ்கூல்லையும் சேர்த்துட்டேன். இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டு அதுக்கப்புறம் நடுவில் 1 month லீவ் விடுவாங்க. லீவ் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அப்படியே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் ஃபுல்லாக சிபிஎஸ்சி சேஞ்ச் பண்ணதுனால அப்படியே எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் அவ்வளோதான். ஸோ இவ்வளோ
வந்து காலையில் ஸ்கூலில் எதுவுமே பத்திரமா விட்டணும். நானும் அவங்க அப்பாவும் சேர்ந்து தான் கூட்டிகிட்டு போய் விட்டுருந்தோம். இதுவும் பக்கம் தான், ஸோ நடந்தே கூட போயிடலாம். அண்ட் ஃபஸ்ட் டே அப்படின்றதுனால அந்த ஸ்கூல் போனதும் அழ ஆரம்பிச்சிட்டா. முன்னாடி நான் எப்படி வந்து எல்கேஜியில் கூட்டிகிட்டு போய் விடுறப்ப அழ ஆரம்பித்தாலோ அதே மாதிரி இப்போவும் அழ ஆரம்பிச்சிட்டா. அவளை அப்புறம் சமாதானப்படுத்தி ஸ்கூலில் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து 11 o'clock சாப்பிட ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சமாக பப்பாயா அண்ட் டேட்ஸு, கொஞ்சமாக தேங்காய் அண்ட் கருவேப்பிலை ஒரு 10 இலை எடுத்திருந்தேன். இதை ஃபஸ்ட்டு காலையில் சாப்பிட்டுட்டேன். ஒரு 11 o'clock சாப்பிட்டு முடிச்சுட்டேன். ஒரு 3 o'clock கொஞ்சமாக ரைஸு, ஃபிஷ் கறி அண்ட் ஒரு எக் வந்து முழுசாக 3 எக் ஒயிட்டும் சேர்த்து பெப்பர் மட்டும் போட்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு எடுத்துக்கிட்டேன். இதுவே செம்ம ஃபில்லிங்காக முடிஞ்சிச்சு. அண்ட் காலையில் கொதிக்க வச்ச ஹைபிஸ்கஸ் டீ, செம்பருத்தி டீயே மறந்தே போயிட்டேன். அண்ட் ஈவினிங் போல் அதில் லெமன் புழிஞ்சு விட்டு அதை குடிச்சு முடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி டே அப்படியே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். வந்து டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. பாய்.